இன்னைக்கு மேட்ச் நான் பார்க்க போகிறது ஜிடி அண்ட் லக்னோ. ஸோ திரும்பவும் ரிஷப் பண்ட், சுமன் கில் 2 பேரும் மோத போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச். லிவி சொன்ன மாதிரி டாப் ஆஃப் த டேபிள். நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட இருக்குது குஜராத் டைட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே கூட ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா டஃப் கொடுப்போம்னு நம்புகிறேன். சிரிக்காதீங்க, பார்க்கலாம். ஆனால் நம்ம குஜராத் இன்னைக்கு லக்னோ கூட அவங்க ஜெயித்து அவங்க வந்து அந்த டாப் 1 வந்து அவங்க எப்பவுமே உறுதிப்படுத்தணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கேள்வி என்னன்னா, லிவி, குஜராத் டைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் டாப் 1 and 2ல ஃபினிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ரெஸ்ட் கொடுப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சுதர்சன் அந்த மாதிரி யாருக்காவது ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே இந்த சீசன் ஃபுல்லா அவங்களோட அந்த ஸ்கோர் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஜிடி இந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட பாக்குறோம், விக்கெட்லெஸ்ஸா வின் பண்றாங்க. ஸோ டிசி கூட பாத்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸா வின் பண்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு இவங்க சாதாரண ஒரு பார்ட்னர்ஷிப்பே கொடுக்கல. ஏன்னா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்ட ரன்னு போகுது. ஸோ அப்போ அந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த சீசன் நல்லா செட் ஆனது வந்து ஜிடிக்கு. அதுவும் முக்கியமா நம்ம கன்சிஸ்டன்ட்ன்றது பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கில்லுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் சீசன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சுக்கு அப்புறம் தொடர்ந்து நல்லா ஆடிட்டு வர. ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து விக்கெட் விடாம கிட்டத்தட்ட 10 ஓவர் கிட்ட ஆடிடுறாங்க. ஸோ அந்த 10 ஓவருக்கு ஒரு 90 ஒரு 80 ரன்ஸ் அடிச்ச பிறகு பேலன்ஸ் இருக்கிற 10 ஓவர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்கோர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா பட்லர் வந்து பேலன்ஸ் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி பாக்குறப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற மிடில் ஆர்டர்ஸ்க்கா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த சீசன் வராததை தான் நம்ம பாக்குறோம். ஸோ இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிடி மேபி கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆஷிஷ் நேரா தொடர்ந்து வந்து இந்த டீமை தான் பூஸ்ட் பண்ணி அவர் செட் பண்ணி போயிட்டு இருக்காரே தவிர ஒரு சேஞ்சுமே கொண்டு வராததை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ரெஸ்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டார்ஸ், அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரு வேளை விக்கெட்டை இயர்லியாக பவர் பிளேலே இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் டெஸ்ட் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ்குள்ளே போகும்போது அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், சரி ஜிடி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக வச்சுட்டு இருக்காங்க. லக்னோவில் யாரை ரீட்டைன் பண்ண போகிறோம்? லக்னோடைய பிளேயிங் 11 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க, யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க? என்னுடைய ஆப்ஷன் வந்து முதல்ல கேப்டன் பண்ட்டை ரிலீஸ் பண்ணாலே எவ்வளோ கோடி லிவி? 27 கோடி ரூபாய் வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு 4-5 நல்ல பிளேயரை எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பண்ட்டை வச்சுப்பீங்களா, அனுப்பிடுவீங்களா? கண்டிப்பா நேத்து அவர் ஓனர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு, அந்த லாஸ்ட் மேட்ச் தோல்விக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. ஒவ்வொருத்தலையும் சிரிப்பு வரும் லிவி. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் சீசன்ல ராகுல் கிட்ட காட்ட கோவத்தை விட இவர்கிட்ட மேபி கொஞ்சம் கம்மியா காட்டினதை நம்ம பாக்குறோம். மேபி இன்னும் ஒரு சீசன் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த 27 கோடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரிஷப் பண்ட் கூட கொஞ்சம் பேசி மேபி அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க டீம்ல ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீயே சொல்லு எவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னா. கண்டிப்பா, அதாவது பண்ட்டுக்கிட்டே நீங்க சொன்ன மாதிரி தான், பண்ட்டுக்கிட்டே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க. உனக்கு எவ்வளவுதான்ப்பா கொடுத்தா நீ வந்து கரெக்டா ஆடுவ, ஸோ நாங்க இவ்வளவு கோடி கொடுத்துருக்கோமே நீ விளையாடவே இல்லைன்றது கண்டிப்பா அவங்க டீமுக்குள்ள பேச்சு போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை தாண்டி மேபி அவங்க டீம் அவர் இல்லைனாலுமே வந்து அங்க வேற ஏதோ ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலே அவங்க டீம் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்விதான் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா இவர் வந்து திடீர்னு நான் இறங்கி அடிக்கிறேன்னு போயிட்டு பாலை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அது வந்து பின்னாடி இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுக்குமே, ஏன்னா அவரை தாண்டி ஆயுஷ் பதோனி நல்லா ஆடுறாரு, அப்துல் சமாத் நல்லா ஆடுறாரு, ஸோ மில்லர் இருந்தார், மில்லர் நல்லா ஆடினார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஆடின டைம்ல இந்த 4 ஃபாரினரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 4 ஃபாரினர் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்ம ஏன்னா மத்த டீம் போயிட்டா அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, ஏன்னா சிஎஸ்கேக்கு யாரோ ஒருத்தர் நல்ல பிளேயரை கொடுக்கலாம், மேபி மில்லரை கொடுக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஃபினிஷர் நம்ம நேத்து பேசின போது ஒரு 5-6 ரூபாய்க்கு எடுத்து மிச்சல் மார்ஷியோ நிக்கோலஸ் பூரனியோ கண்டிப்பா விட மாட்டாங்க. ஸோ மார்க்ரம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறப்போ அவர் தான் இப்போ டீமையே கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்திட்டு இருக்கனால இந்த 3 பிளேயர்ஸை விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. மேபி
ஒரு ஃபாரின் நல்ல போலர் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ மெயினா அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நல்ல போலர்னால, ஸோ ஒரு நல்ல போலரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மில்லரை விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஆமா, பண்ட்டை மட்டும் தூக்கி ஒரு 7வது 8வது இடத்துல போட்டுட்டு அங்க ஒரு நல்ல பிளேயர்ஸ் மேபி இங்க நம்மளுக்கு செட் ஆன மாதிரி ஒரு நல்ல இந்தியன் பேட்டர்ஸை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து ஆட. போலிங்ல யார் லிவி இன்னைக்கு யார் கீயா ஒர்க் அவுட் ஆனா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண ஒரே தப்பு நான் பாக்குறது என்னன்னா, ஸ்டார்டிங்ல மயங்க் யாதவ் பல்லா ஷர்துல் டக்கரை கொண்டு வந்தாங்க. ஸோ ஷர்துல் டக்கர் வந்து எப்பவுமே அவங்களுக்கு போலிங் போடும்போது ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். பட் அவரை வந்து ஒரு பாதி சீசன்ல மயங்க் யாதவ் வந்தோடனே இவரை வெளியே தூக்கி போட்டதை நம்ம பாக்குறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட ஷர்துல் டக்கர் ஒரு டீசெண்டா போட்டார். சோ அவர் எப்போ விக்கெட் எடுப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ரொம்ப நம்மன ரவி பிஷ்னாய் எல்லாம் பெர்ஃபார்மே பண்ணல. ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், அதே மாதிரி ஆகாஷ் தீப், ஸோ இவங்க யாருமே பெருசா செட் ஆகாதது நம்ம பாக்குறோம். மேபி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியும். ஏன்னா இங்க ஜிடிலயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேஸ் அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம T20 இந்தியன் டீம்லயும் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 பிளேயரும் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம டோர்னமெண்ட்ல பார்த்தோம். கண்டிப்பா. ஏன்னா ஆவேஷ் கான் பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த டெத் போலிங்கை தவிர நீங்க மிடில் ஓவர்ஸ்ல எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் போலிங்கை அடிச்சு பிரிச்சிடுறாங்க. ஏன்னா அவர் ஒரே ஒரு லைன் பாத்தீங்கன்னா அவர் லைனே கிடையாது. அவர் வந்து அந்த யாக்கர், அந்த டெத் போலிங்ல யாக்கர் போட்டு கொஞ்சம் ரன்னை கன்சிட் பண்றாம பாத்துக்கிறாரே தவிர மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாருன்னா கண்டிப்பா கிடையாது. ரவி பிஷ்னாய் வந்து டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்மா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா அவர் போலிங் வந்து பிரிச்சு மேய ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் மேட்ச்லயே நம்ம பார்த்தோம் SRHல அபிஷேக் சர்மா அவர் போலிங்கை போட்டு பொழந்து எடுத்துட்டார். ஸோ அதனால ரவி பிஷ்னாய் ரொம்ப வீக் ஆயிட்டார். ஸோ இங்க ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து டெஸ்ட் லைன் தான் போடுறாரு. ஸோ டெஸ்ட் மேட்சுக்கு செட் ஆகிறே தவிர T20க்கு செட் ஆவாரானா கண்டிப்பா கிடையாது. இதை தாண்டி மேபி இப்போ ஷர்துல் டக்கரை மட்டும் தான் அவங்க ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். பட் இந்த சீசன்ல அவங்க பெருசா யூஸ் பண்ணல அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ போலிங் வந்து பெரிய லேகா இருக்கு. அதுல வந்து இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு மேட்ச்ல ஆல்மோஸ்ட் தெரியும் அப்படின்றீங்க. ஸோ இப்போ வந்து ஜிடி அண்ட் லக்னோ வந்து எப்படியும் ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரிசர்வ்டா ஏதாவது வச்சிருக்காங்களா லக்னோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல பிளேயர்ஸ் இல்லாததுனால தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எவ்வளவு ஃபெயிலியர் ஆனாலுமே இந்த பிளேயிங் 11 அவங்க போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா பிரின்ஸ்னு ஒரு போலர் விட்டாங்க, அவருமே அடிக்கல. ஸோ இந்த மாதிரி 1-2 சேஞ்ச் பண்ணாங்க. மேபி இன்னைக்கு வந்து திக்வேஷ் வந்து ஃபைன், இன்னொன்று இந்த மேட்ச் ஆடக்கூடாதுன்றனால மேபி ஷபாத் அஹமத் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை வந்து அவர் மேபி அவங்க ஆக்ஷன்ல எடுத்ததே அந்த ஒரு மிடில் ஓவர்ல வந்து இங்க எப்படி அக்ஷர் பட்டேல் ஆடுறாரோ அந்த மாதிரி இவரை வந்து திக்வேஷ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் லக்னோக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மேட்சஸ்ல வந்து ரன்னை கம்மியா கொடுத்து பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்கச்சக்க மெயின் விக்கெட் எடுத்தார். ஸோ பவர் பிளேலயே யூஸ் பண்ற மாதிரி ஒரு போலர்ன்றனால அவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. மேபி அவர் ஃபியூச்சர்ல இந்தியன் டீமுக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து அந்த அவரோட அந்த அக்ரெசிவ்னஸ் மட்டும் குறைச்சிக்கிட்டாருன்னா ஆட்டிட்யூட மாத்திக்கிட்டா போதும் கண்டிப்பா. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால போடுறதுன்னா அவர் சேலரியை தாண்டி அவருக்கு பாட்டுக்கு ஃபைன் போயிடுமோ அப்படின்றதான் சொல்றாங்க. அவர் அதை மட்டும் மாத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ அவங்களுடைய எக்ஸ் ஃபேக்டர் இன்னைக்கு யாரை நீங்க செட் பண்ண விரும்புறீங்க? கண்டிப்பா அதாவது ரெண்டு டீம்லயே பாத்தீங்கன்னா அந்த டாப் 3 பேட்ஸ்மேனை தான் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இங்கேயுமே ஜிடியுமே கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், அதை தாண்டி பட்லர், இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த சீசன் ஃபுல்லாவே எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனா இருக்கட்டும், மார்க்கராமா இருக்கட்டும், மாஷா இருக்கட்டும். ஸோ இந்த 2 டீம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் யார் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வின் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு லக்னோ வந்து ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வின்னிங் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? உங்களுடைய விருப்பம் என்ன? கண்டிப்பா எனக்கும் வந்து ஜிடி தான் வின் பண்ணணுன்றது தான் விருப்பம். ஏன்னா டோட்டலாவே அவங்க டீம் வந்து ஓரளவு நல்லா செட் ஆயிட்டு வருது. மேபி இங்க அவங்க ஒரே ஒரு இடம் தான் மிஸ் பண்றாங்க, அந்த மிடில் ஆர்டர். அதை தாண்டி இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ பட்லரா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஸோ இவங்க 3 பேருமே. இன்னொன்று இந்த வருஷம் பிரதீஷ் கிருஷ்ணா திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க டீமுக்கு பயங்கரமா போட்டு போலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ
இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் வின் பண்ணணும் அப்படின்னு தோணுது. வின்னிங் பெர்சன்டேஜ் கண்டிப்பா 60-40. 60-40 வினோமீட்டர் இப்ப பார்க்க போறோம். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மும்பை, அதாவது ஜிடி பக்கம் இருக்கிறாங்களா இல்லைன்னா லக்னோ பக்கம் இருக்கிறாங்களா, லக்னோக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வினோமீட்டர் பார்க்க போறோம். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வினோமீட்டர் இப்போ ஓட ஆரம்பிக்குது. ஸோ வினோமீட்டருடைய முக்கியமான ரிசல்ட் ஒவ்வொன்றும் மேட்சஸ்ல பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஓடிச்சுங்க. வினோமீட்டர் போய் நின்று இடத்த பார்த்தீங்கன்னா ஜிடி பக்கம் போய் நின்று இருக்கு. 78% ஜிடியும் 22 வெரி லீஸ்டா லக்னோக்கு வாய்ப்பே இல்லடா அப்படிங்கறதா மக்களுடைய ரிசல்ட்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு 7:30 மணிக்கு ஒரு ட்விஸ்ட் காத்து இருக்கும் நம்புறேன்.